இன்றைக்கி நம்ம மை ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஆராத்தா வந்திருப்பானா, இங்கே தான் கட்டுறாங்க. ஆராத்தா வந்துட்டு மியோட்ட கேட்குறான், நீ என்ன தைரியம் தான் இப்படி பண்ண போயிருப்ப, உன் பவரை யூஸ் பண்ண போயிருப்ப, என்ன நடந்திருக்கும் தெரியுமா, அப்போ நல்ல வேலை நான் டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு உள்ளே வருவான். இப்போ பார்த்தா கியோக்காவோட அம்மா திட்டுவாங்களாம், எவ்வளோ தைரியம் இருந்தால் யாரா நீ உள்ளே வருவ, பர்மிஷனே இல்லாமல் நீ பாட்டுக்கு உள்ளே வர அப்படின்னு பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் வந்து ஆராத்தா சொல்கிறான். இது மாதிரி அவன் சொல்கிறான், நான் தான் வந்து உஸ்பா ஆராத்தா, மியோவோட கசின் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நானும் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன், கேக்காவோட சில நேரத்துக்கு வேலை பார்ப்பேன், உங்களை முன்னாடியே வந்து பார்க்கலாம் இருந்தேன், சொல்லாமல் வந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மியோட்ட போகிறான். மியோட்ட போயிட்டு அது திட்டிகிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ண நீ, இந்நேரம் என்ன இருக்குது தெரியுமா, உன் உயிருக்கே பிரச்சனை வந்துடும், இது மாதிரி இப்படி பவரை யூஸ் பண்ணி நீ எதுவும் ஆயிட்டுனா உன்னை நேசிக்கிறவங்க தான் உன்னை நினச்சி வருத்தப்படுவாங்க, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ சொல்கிறா, இல்லை இவரை காப்பாற்றலாம் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும் பார்த்துட்டு அவனை பார்த்தா ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருப்பானா. அப்போ தான் அறத்தை பார்த்துட்டு, உன் பவரை வச்சு தான் இவனுக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் உன்னால் பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் உன்னை பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிறேன், இப்போ நீ உன் பவரை யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினியும் அந்த மயங்கி போனவன் மேலே கையை வச்சுட்டு பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே அடுத்த சீனில் பார்த்தா கியோக்கா வில்லேஜில் போய் பார்க்குறேன்னு வந்திருப்பானா. இங்கே ஓடி வந்தால் 3 பேர் காட்டுக்குள்ளேருந்து ஓடி வருவாங்க. வந்துட்டு இது மாதிரி கியோக்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த பழைய மனுஷனில் தான் டீமன் இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாக்கிடுச்சு, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கியோக்காவும் அந்த மேன்ஷனுக்கு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். போன எபிசோடில் இருந்தானா ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி தான் இவனு இருக்கான், அந்த இயக்கத்தை சேர்ந்தவன் தான். நின்றுட்டு கியோக்கா பார்த்துட்டு, உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் கியோக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கியோக்கா வந்துட்டு சொல்கிறான், உங்கள் ஆர்கனைசேஷன் தான் இந்த டீமன் பிரச்சனையை கிளப்பி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இது பிரச்சனையா, நாங்கள் வந்து வீக்காக இருக்கவங்களுக்கெல்லாம் பவர் தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கியோக்கா சொல்கிறான், நீங்கள் அவங்களெல்லாம் டீமனை மாற்றிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, இந்த உலகம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, சில பேருக்கு மட்டும் பவர் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அவங்க தான் எல்லாமேன்னு நினச்சிக்கிட்டு எல்லா கண்ட்ரோலையுமே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, எங்கள் உலகத்தில் வந்து அதாவது எங்கள் கண்ட்ரியில் எல்லாருமே உண்மையாக ஈக்குவலாக இருக்கணும், பவர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லாருக்கும் நாங்கள் பவர் கொடுத்து ஈக்குவலாக மாற்ற போகிறோம், அதுதான் எங்களுடைய இயக்கத்தோட குறிக்கோளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை வச்சு மண்ணை வந்து ஷார்ப்பாக மாற்றி கியோக்காவை தாக்க வைக்கிறான். கியோக்காவை அதை டச் கூட பண்ணல, அதெல்லாம் அசால்ட்டு கீழே விழுந்துடுது. அதை பார்த்துட்டு இவன் சொல்கிறான், வில்ல, ஓ நீ ரொம்ப பவர்ஃபுல்லு தான் கியோக்கா, உனக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஈக்குவலில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இது மாதிரி முட்டாள்தனமான பேச்சுக்கெல்லாம் நான் வந்து ஆள் இல்லை அது மாதிரி சொல்கிறான்னா. உடனே இதை கேட்டுட்டு இவன் சொல்கிறான், உனக்கு என்ன, உனக்கு எல்லாமே இருக்குது, நாலேஜ் இருக்குது, சூப்பர் பவர் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, அதனால நீ வேணாம் தான்ப்பா ஒதுக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுறான், நான் தான் சொல்லிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தாக்கலான்னு வரப்போ அவன் சொல்கிறான், நீ ஒரு உண்மையான நோபல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக விசில் அடிக்கிறான். விசில் அடிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோ, நாங்கள் தான் வந்து கிஃப்டட் கம்யூனியன், எங்களால் தான் நீங்கள் ஒரு புது உலகத்தை பார்க்க போகிறீங்க, எங்களோட ஃபவுண்டர் யாருன்னா நாவோசி உசாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறானா. அவன் மறைஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். அவன் விசில் அடிச்சுட்டு போயிருந்தானா, அது ஏன்னா அங்கே இருக்க டீமனை கிளப்பி விட்டுட்டு தான் இவன் போயிருக்கான். அந்த மேன்ஷனுக்குள்ளேருந்து கொடூரமாக சவுண்டு வரும். என்னன்னு பார்த்தா பெரிய டீமன் வரும். அது கூடயே அந்த இயக்கத்தை சேர்ந்த 2 பேரும் வருவாங்க. அந்த டீமன் வேகமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருமா, அப்போ பார்த்தா டக்குன்னு அந்த டீமன் பாதி உறைஞ்சிரும். யாரான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா தான் வந்து உதவி செய்ய வந்துருக்காரு. ஹீரோ பார்த்துட்டு, உங்களை யார் வர சொன்னா அப்படின்னு கேட்குறான். உனக்கு உதவி செய்ய தான் இருந்தேன், நான் அந்த 2 பேரை பார்த்துக்கிறேன், நீ போய் டீமனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த 2 பேரையும் அடித்து மட்டையாக்கிருப்பாரு. நம்ம ஹீரோ டீமன் மேலே ஒரு பெரிய ஃபயர் பாலை விட்டு அதை அடிச்சிருப்பான். அப்பயும் அது வந்து ஹீரோ அடிக்க வரும். அப்போ அவன் மின்னல் ஸ்ட்ரைக்கை விட்டு அதையும் மயக்கிடுவான். இப்போ 3 பேர் கீழே விழுந்து கிடப்பாங்களா, பார்த்தா அந்த டீமன் வந்து சாதா மனுஷனாக மாறிடும். பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கழுத்தில் ஒரு பென்டென்ட் இருக்கும், ஏதோ பிளட் மாதிரி. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, ஸ்பெல்னால இது உடஞ்சிட்டு போல, அதனால தான் இவன் சாதாவாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதை எடுத்துக்கிட்டு தான் இவன் வந்து டீமனாக மாறி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அடுத்த சீனில் நம்ம மியோவை தான் கட்டுறாங்க. கனவு உலகத்தில் தான் போயிட்டு இருக்கா. சுற்றி ஒரே கருப்பு தண்ணியாக, நடுப்புற ஒரு பெரிய மரம் இருக்கா. அந்த மரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கா. போயிட்டுருக்கப்போ தான் அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த வெளில மயங்கிருக்கான்னு அவன் தான் அங்கே உள்ளே உட்காந்துருக்கான். அவன் நெத்தியில் வெறும் ஒரு கொம்பு மாதிரி வளர்ந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மியோ அவன் மேலே கையை வைப்பாளா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சோன்னா அந்த கொம்பு மறைஞ்சி அப்படியே அவன் மயங்கி அப்படியே விழுந்துருவான் கீழே. அப்போ பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து அந்த டீமனோட கையை வந்து அவன் மண்டையை பிடிச்சி உள்ளே இழுத்து அவனை டீமனாக மாற்றிக்கிட்டு இருக்கும். திருப்பி நெத்தியில் வந்து அந்த கொம்பு வளர ஆரம்பிக்கும். மியோ இதை பார்த்துட்டு, ஆரத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் வச்சுக்கணும், நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே வெளியில் கட்டுறாங்க. மியோவை பார்த்துட்டு ஆரத்தை கத்திட்டு இருப்பான், மியோ மியோன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா அந்த மயங்கி போனவன் அப்படியே முழுசாக டீமனாக மாறிக்கிட்டு இருப்பான். அப்போ திருப்பி கனவு உலகத்தில் கட்டுறாங்க.
மியோ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட கையை ஒன்று சேர்த்து ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவனை விட்டு பேரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துவா. செம்ம பவர்ஃபுல்லாக அந்த இடமே வெளிச்சமாகி 2 பேருமே திரும்பி வெளில வந்துடுவாங்க. ஆராத்தா மியா மியா உனக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். மியாவும் கண்ணை முழிச்சிட்டு நல்ல வேளை நாங்கள் வெளில வந்துட்டோம், நாங்கள் சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பையனோட அம்மா மியோவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, என் பையனை நீ காப்பாற்றிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. மியோவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆராத்தாவும் சொல்கிறான், உன்னை நினச்சி பெருமையாக இருக்குது, நீ நல்ல வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கியோக்காவோட அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அங்கே பார்த்தா கியோக்கா வந்துடுறான். மியோ மியோன்னு கத்திட்டு கியோக்கா ஓடி வரான். மியோவும் ஓடி போய் பார்க்குறா. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கியோக்கா சொல்கிறான், நல்ல வேலை நீ சேஃபாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மியோவும் சொல்கிறான், நீங்களும் சேஃபாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம கியோக்கா ஆராத்தாவை பார்த்துட்டு, நீ எங்கே என்ன பண்ணுற, எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான்.